ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் கோவங்காய் பொரியல் செய்ய போகிறேன். கோவங்காய் பார்த்திங்கன்னா சாதம் அடுப்பில் வச்சாச்சு, பொங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும். குக்கரில் பார்த்திங்கன்னா பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். பருப்பு இன்னும் தாளிச்சிட்டோம்னா குக்கரில் சாம்பார் ரெடி ஆகிடும். கோவங்காய் பார்த்திங்கன்னா வாங்கின அடுத்த நாளே செய்யணும். கோவங்காய் வாங்கி ஒரு நாள் வச்சிட்டோம்னா அவ்வளோ பழுத்துரும். கோவங்காய் பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் பழுத்துரும். ஸோ நேற்று நைட்டு கோவங்காய் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க. நேற்று வாங்கிட்டு வந்த கோவங்காவே நிறைய பழுத்துருக்கு. அது பார்த்திங்கன்னா பாதி கோவங்காய் பார்த்திங்கன்னா சரியாக கிண்ணத்தில் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். பழுத்ததை ஒரு சைடும், அந்த காயை சாப்பிட்டு செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். கோவங்காய் மட்டும் நல்லா காயாக இருக்கிற கோவங்காவை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செய்யணுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வத்தல், கொஞ்சம் பெப்பர் தூள், ஒரு கால் ஸ்பூன் வத்தத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். பொரியலுக்கு மஞ்சள் கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவங்காய். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும் கோவங்காய். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் நல்லாயிருக்கும். பழுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா 1 டேக்கு மேலே ஆயிடுச்சுன்னா முக்கால்வாசி பழுத்துரும். ஸோ பொரியல் செய்யறதுக்கு நமக்கு காய் இருக்காது. ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் ஒரு 10% பழுத்த காயை நான் போடுவேன். ரொம்ப பழுத்தது போடவே கூடாது. டேஸ்ட்டாகவே இருக்காது. சாப்பிட்லாம், அதை அப்படியே சாப்பிட்லாம் நம்ம. அது லைட்டாக பழுத்ததே நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு நாள் தான் வாங்கியாச்சா, அதனால் நிறைய நமக்கு பார்த்திங்கன்னா காய் இருக்குது நமக்கு. ஸோ கோவங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா வாங்கினோடனே அடுத்த நாளே செஞ்சுடுங்க பொரியல்னால். ஏன்னா அரை வெங்காயம் வெட்டுறேன் பார்த்திங்களா, அரை வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெயில் செய்யுங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல ஒரு மனம் இருக்குங்க. மனமும் டேஸ்ட்டும் இருக்கும் தேங்காய் எண்ணெயில். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் ஸ்கின்னுக்கு. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நம்ம செஞ்சோம்னா ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நெய்யும் தேங்காய் எண்ணெயும். இந்த அலர்ஜிலாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி போட்டுக்கிறேன் கோவங்காய்க்கு. சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், கேரட்டு, அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தாளிக்கணும் இனிமேட்டு தான். சாம்பார் குக்கரில் பருப்பு தான் வேக வச்சுருக்கேன் பார்த்திங்களா. பச்சை மிளகாய் ஒன்று போட்டுட்டேன் பாருங்கள். இது சாம்பாருக்கு விரட்டுறேன் கேரட்டு. என்கிட்ட தொளி சீவுறது இருக்குது. தொளி சீவுறது வாங்க எங்கே தான் போகும்னு எனக்கே தெரியல. அந்த தொளி சீவுறது காய் வெஜிடபிள் தொளி சீவுறது அது மட்டும் மிஸ் ஆகிடும் எனக்கு. காய் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு எப்பயுமே நீளமாக வெட்டினோம்னா நல்லாயிருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில், அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த கேரட் நீளமாக இருக்கும் பார்த்திங்களா. கேரட்டு, கத்திரிக்காயெலாம் நீளமாக கிடக்கும். உண்மையிலே சாம்பாரில் அப்படி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா முதல்ல அப்படியே வெட்டி நம்ம வீட்டிலலாம் போடுவாங்க தெரியுமா சாம்பாரில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூக்கை வெட்டி போட்டுடுறாங்க. தக்காளி அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தக்காளியில் விதையெல்லாம் எடுத்துடுறாங்க. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோவங்காய் வத்தலுக்கு. கோவங்காய் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு பார்த்திங்களா. கோவங்காய் கொஞ்சம் பழுத்ததெல்லாம் அதாங்க ஒரே நாளில் நம்ம கோவங்காய் வாங்கி செஞ்சிட்டோம்னா அந்த வேஸ்டேஜ் கோவங்காய் அவ்வளோ வராது. கொஞ்சம் பழுத்த கோவங்காவே நம்ம வத்தல் போட்டுடலாம். வத்தலுக்கு பார்த்திங்கன்னா கோவங்காய் வெட்டினது, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வத்தத்தூள் கொஞ்சம், பெப்பர் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பார்த்திங்களா மஞ்சத்தூள் கொஞ்சம், இது பார்த்திங்கன்னா நான் கோவங்காய் பொரியலுக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வத்தல் போடுறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா வத்தல் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் ரெண்டுக்குமே போட்டுருக்கேன். வறுக்கிறதுக்கு பொரியல் செய்கிறதுக்கும் போட்டுக்கிறேன், வத்தல் செய்கிறதுக்கும் போட்டுக்கிறேன் ரெண்டுக்குமே. இது பார்த்திங்கன்னா குறைன்னு அரைக்கணும். இந்த வத்தல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைன்னு அரைக்கணும். அப்படியே பாவக்காய் கொஞ்சம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வெந்துட்டு இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுரும் கறி போயிடும். உருளைக்கிழங்கு வெட்டிட்டுருக்கேன். சாம்பாருக்கு கத்திரிக்காய் வெட்டுறேன்.
கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக வெட்டலாம், முழுசாகவே ரவுண்டாக வெட்டினீங்கன்னா சாம்பாருக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆமாம், கேரட்டு நீளமாகவும், கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் போடுவேன் நான். சாம்பார் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பருப்புக்கு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி போடுவேன், 1 கத்திரிக்காய் போடுவேன். ஏன்னா கத்திரிக்காய் அலர்ஜிங்க, எனக்கெலாம் கத்திரிக்காய் ரொம்ப அலர்ஜி. கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், கத்திரிக்காய் வறுவல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அலர்ஜி. அதனால் கத்திரிக்காய் அவ்வளோ போட மாட்டேன். 1 கத்திரிக்காய், கேரட் 1, 2 கூட போடுவேன். சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா சக்தி தான் யூஸ் பண்ணுவேன் நான். புளியோதரை பொடியும் சக்தி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது டேஸ்ட் சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சக்தி யூஸ் பண்ணுவேன். புளி பார்த்திங்கன்னா கரைச்சி ஊற்றிக்கணும். புளி பார்த்திங்கன்னா இந்த தடவை வெள்ளை கலரில் புளி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த வெள்ளை கலரு இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாறு புனிகிற மாதிரி புளி இல்லை, ரொம்ப கல் மாதிரி இருக்குது. புளி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் புளி வாங்கணும். அதில் பழைய புளி வந்து பழசாக தாங்க கருப்பாகும். அதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை புளி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்குறதுக்கெலாம் எடுத்து வச்சுட்டு வேறு கருப்பு புளியாக பார்த்து வாங்கணும். டேஸ்ட்டே இருக்காதுங்க குழம்பு. உருளைக்கிழங்கு தாங்க வேக வச்சுட்டு எப்படியே பாட்டு நம்ம நடந்துகிட்டே உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். வேலையெல்லாம் காலையில் முடிக்கிறதுக்குள்ளே காலையில் எந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் முடிச்சிடலாமா அப்படின்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். பொரியல் செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். தேங்காய் எண்ணெய் இந்த பாட்டிலில் ஊற்ற போகிறேன். ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு, சரி ஊற்றினா அழகாக இருக்குன்னு வச்சுட்டே இருந்த பாட்டிலை. ஸோ அதில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே வேலையெல்லாம் கொஞ்சம் அதுலேயும் மிச்சம் வந்துட்டு பாருங்கள் தேங்காய் எண்ணெய். அதுலேயும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டிலோடைய பத்திரமா வச்சுக்கலாம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றினோடனே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? லைஃப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சமையல் செய்யும்போது நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. காலையில் இருந்துச்சோன்னா ரொம்ப டயர்டுங்க, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. குளிரும் இல்லாமல் வெக்கையும் இல்லாமல் அப்படி ஒரு கிளைமேட்டில் இருந்துச்சு. நம்ம இந்த தூத்துக்குடி பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறேன், கடலை பருப்பு போட்டுக்கோங்க. அதுதான் தாளிச்சிட்டு கோவங்காவுக்கு சாம்பாருக்கும் தாளிச்சு ஊற்றிட்டோம்னா சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து தான் பருப்பு போதும். ரொம்ப வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது, ரொம்ப கொலன்னு இருக்கும். ரொம்ப வேகலைனாலும் சாம்பார் வேகலைனா கூட சாம்பார் நல்லாயிருக்குங்க. பருப்பு ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குழம்பு நிறையா இருக்கும் நமக்கு. இந்த காய்கறியெல்லாம் வெட்டி போட்ட பார்த்திங்களா, கேரட் எல்லாம் தாளித்து ஊற்றிட்டு அதில் காய்கறி புளி அதெல்லாம் ஊற்றிக்கிறேன் சாம்பாரில். நல்லா கிண்டிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றினோம்னா அவ்வளோதாங்க, 2 விசிலில் சாம்பார் ரெடி. சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் சாம்பார் வைக்கிற டைமில் நம்ம 2 பொரியலே செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் ட்ரூ தாங்க. கண்டிப்பாக சாம்பார் வைக்கிற டைமில் நம்ம 2 உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 கிளாஸ் பருப்புக்கு 1 ஸ்பூன் உப்புங்க. சாப்பாடும் பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ் அரிசி சாப்பாடு பண்ணுவேன், அதுக்கு 1 கிளாஸ் உப்பு போடுவேன், கரெக்டாக இருக்கும். கோவங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கோவங்காய் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம அவரைக்காய் பீன்ஸ்லாம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இல்லையா, ஆனால் இந்த கோவங்காய் அப்படி வேகாது. உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக போடணும். தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி தான் வேக போடுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா வெந்ததுன்னா கோவங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெந்ததுன்னா, நல்லா ஜூஸி மாதிரி வேகணுங்க எனக்கு. கோவங்காய் பார்த்திங்கன்னா நானும் ஒரு தடவை தண்ணி கொஞ்சமாக வச்சு வேக வைக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் கோவங்காய். சாம்பார் உப்பு பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், வேக வச்சுட்டு
நம்ம பருப்பு கேஸில் வச்சுட்டோம்னா 2 விசில் தான் பருப்பு ரெடி சாம்பார் ரெடி ஆயிரும் நமக்கு. நல்லா பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு நல்லா. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கிண்டும் போது 2 உடையும். உடஞ்சிருச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். உருளைக்கிழங்கு பரவாயில்லாமல் வெந்துருச்சுங்க நல்லா. ஒரு 5 செகண்டில் வெந்துடும். வெங்காயம் 1/2 வெங்காயம் வெட்டிக்கிறேன். காலையில் சமையலுங்கிறது பார்த்திங்கன்னா எந்திக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். செஞ்சு முடிக்கும் போது அப்பாடா செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம அப்படி இருக்கும். காலையில் சமையல் காலையிலே நான் காலையிலே எல்லாமே செஞ்சு நான் 2 பொரியல்னாலும் காலையிலே செஞ்சு முடிச்சிடுவேங்க. ஏன்னா எனக்கு டெய்லரிங் வேலை இருக்குது பார்த்திங்களா, ப்ளவுஸ் தைக்கணும்னாலும் தைச்சிக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு நான் தாளிச்சிக்கிறேன். தாளித்து வச்சுட்டு சட்னிக்கு அரைச்சிக்கலாம். ஒரு 3 துண்டு தேங்காய், ஒரு அரை 1/4 ஸ்பூனு வத்தத்தூள். நான் அதான் ஆல்ரெடி நான் வத்தத்தூள் தான் போடுவேன்னு. இது உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா ஜூஸியாக வெந்துருச்சு. 2 உடஞ்சிருக்கு பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வத்தலுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி நல்லா வெயில் அடிக்கும்போது காய போட்டுக்கு அரைச்சிக்குவேங்க. அப்போ அரைச்சிட்டு காய போட்டால் போதும். கோவங்க பாருங்கள் தண்ணி எப்படி வத்திருச்சுன்னு பாருங்களேன். சாதம் வெந்துருச்சு. இப்போ கோவங்க பாருங்கள் நல்லா தண்ணி வத்திருச்சு. கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் அரைச்சி ஊற்றிருக்கேன் அதில். கோவங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவங்காய் உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதம் சட்னி கோலம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி அச்சு இருக்குது பார்த்திங்களா, அதை மேலே போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவர் அச்சு மாதிரி போட்டிருக்கேன். இந்த அச்சு வச்சு தாங்க அந்த கோலம் போட்டேன். நம்ம நிறையா வாங்கியிருக்கேன். கோலம் நல்லா இருக்கா, என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூங்க.